மக அக்கா மக எனக்கு ஒருத்தி வந்தாலே கடலில் செதி சொல்ல எனக்கு ஒருத்தி வந்தாலே அழகிய கொடியே நீ என்னோடு வாமா. மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட், சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஹாப்பி. என்னப்பா ஒன்னா மண்ணா வந்தா ஒன்னா மண்ணா தான் போகணும், அப்படியே விட்டு போட்டு அப்படியே டாப்புக்கு போகக்கூடாது. ஓகே. என்ன ஒரு மேட்ச்சு, எல்எஸ்டி ஜெயிச்சிருச்சு, மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் ஆகிடுச்சு. சிஎஸ்கே நாளைக்கு என்னென்ன பண்ண போகுது பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம். இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா உங்களுக்கு இவ்வளவு கான்ஃபிடென்ஸ் ஆகாதுப்பா. அப்படியே இருந்த திலக் வர்மாவையும் சொல்ல முடியாது, அவர் ஆடின ஆட்டத்துக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டு போ, அதாவது ரிட்டையர்ட் அவுட் ஆகிட்டு போ அப்படின்ற அளவுக்கு தான் பார்க்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு போரான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. திலக் வர்மா 23 பந்துகளுக்கு 25 ஓட்டங்கள் எடுத்தார், 2 4 உட்பட. என்ன இது வேலை செய்யவே இல்லை இன்றைக்கி ப்ளூ சட்டைகளுக்கு. ஆனால் அற்புதமான முறையில் எல்எஸ்டி 203 ஓட்டங்கள் எடுத்திருந்தாலும் கோயாங்கா அவர் வந்து 27 கோடி கொடுத்து ரிஷட் பண்ட் எடுத்தாலும் இந்த ரிஷட் பண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிறாரா? ஒரு 27 ரன்னாவது ஆகும் மொத்தம் இதில் ஆடினதில் அடிச்சிக்காராண்டா? இல்லை, இன்றைக்கும் 2 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போகிறாப்புல, அப்படியே வெறப்பாக பார்த்துட்டு இருக்காப்புல. ஸோ சூப்பரான முறையில் மிச்சல் மார்ஷ் 60 ஓட்டங்கள் எடுத்திருந்தார், அண்ட் ஐடன் மார்க்ரம் 53 ஓட்டங்கள் எடுத்திருந்தார். இவங்க 2 50 சேர்த்து 203 ஓட்டங்கள் எல்எஸ்டி எடுத்திருந்துச்சு. வேற லெவல். வாழ்த்துக்கள், எல்எஸ்டி வின் பை 12 runs. மும்பை இந்தியன்ஸ் கடைசி வரைக்கும் ஹர்திக் பாண்டியா முடியல, சத்தியமாக முடியல. லாஸ்ட்டில் சூப்பரான முறையில் பெர்ஃபார்ம் பண்ண எல்எஸ்ஜிக்கு நல்வாழ்த்துக்கள். கோயாங்கா, இப்போ நீங்கள் போய் நல்லா தூங்குங்க.